Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்பவே ஆளுநரை கண்டித்து திமுக போராட்டம் நடத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சாடியுள்ளார். கோவில்பட்டி அருகே கடம்பூர் கே. சிதம்பரபுரம் இல்லத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டிக்கும் வகையில் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பும் ஸ்டிக்கரை வாகனங்களில் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர் 40 எம்பிக்களை வைத்திருக்கும் திமுக கூட்டணி டெல்லியில் போராடாமல் தமிழகத்தில் போராடி என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம். யாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம்? இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் இது சொல்ல வேண்டிய இடம் இது பாராளுமன்றத்தில் போய் சொல்ல வேண்டும். இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் 40 பாண்டிச்சேரி 40 அவருடைய கூட்டணி வேட்பாளர்கள். திமுகவில் மட்டும் வேலை செய்ய உறுப்பினர்கள் சேர்ந்து 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். இவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? பிரதமர் வீட்டு முன்பு ஆர்ப்பாட்டம் போய் செய்ய வேண்டும். இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் மாளிகையில் முன்பு சென்று ஆர்ப்பாட்டம் செய்து ஆளுநர் அவர்களை திரும்ப பெற வேண்டிய இடம் டெல்லி. இங்கே தூத்துக்குடியிலேயும் திருநெல்வேலியிலேயும் நாகர்கோவில் சென்னையில ஆர்ப்பாட்டம் செய்து என்ன பயன்? இது எதற்கு காட்டுகிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனை, இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களிடமும் ஒரு அச்சத்தையும் துணிவையும் இந்த அரசின் மீது நம்பிக்கையில்லா தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. கோவை மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதை எதிர்த்து கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை மாநகராட்சியுடன் 9 ஊராட்சிகள், 4 பேரூராட்சிகள் என 14 உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மலுமிச்சம்பட்டி ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து மலுமிச்சம்பட்டியில் வியாழக்கிழமை கடையடைப்பு போராட்டம் நடத்திட முடிவு எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மாதமாக மழைநீர் அகற்றப்படாததால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. தேங்கியுள்ள மழைநீரில் துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேங்கிய நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலை கையால் பெயர்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாலிக்கால் முதல் பனவெட்டாம்பாடி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரவோடு இரவாக அவசரமாக தார் சாலை போடப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒப்பந்ததார் மற்றும் அதிகாரிகள் பதிலளிக்காமல் அலட்சியமாக சென்றுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தார் சாலையின் தரத்தை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலையை பெயர்த்து எடுத்துவிட்டு தரமான தார் சாலை அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் ஊரில் ரோடு போட்டாங்க, சிச்சாலேருந்து பனட்டாமேரி வரையும் போட்டுக்கிறாங்க. சரியா போடல. நேற்று எல்லா அதிகாரியும் கூட தான் இருந்தாங்க, யாரும் கேட்கல. இது மாதிரி இருந்தால் எப்படி எங்கள் ஊருக்கு ரோடு ஓய்க்கும் ஒரு நாளைக்கு? அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு திருப்பி ரோடு நல்லா போட்டு தரணும்.